அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, அறிவுக்கும் ஆற்றலுக்கும் சிந்தனைக்கும் செயல்பாடுக்கும் சாதகத்திற்கும் கலைகளுக்கும் கணக்குக்கும் வருமானத்திற்கும் வருமான வரிகளுக்கும் அத்தனைக்கும் அரசாங்க காரியதர்சிக்கும் அத்தனைக்கும் ஒரு பொறுப்புள்ள ஒரு நிலையில் நீங்கள் செயல்படக்கூடிய நீங்கள் அப்பேற்பட்ட குருவினுடைய கருணை அருளை பெற்ற நீங்கள் இந்த மாதம் மீன மாதத்தில் எப்படி உங்களுக்கு இருக்கும்? இந்த சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும்? கிரகத்தினுடைய அமைப்புகள் பார்க்கும்போது 10ஆம் வீட்டில் குரு இருக்கார், சனீஸ்வரன் இருக்கார், கேதுவும் இருக்கார், சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார். அவங்க 2 பேரும் கிரகசாரா நிலையில் இருப்பாங்க. தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் அவங்க செயல்படுத்துவாங்க. உயரதிகாரியாக இருக்கக்கூடிய யாரோ அவருக்கு வேலை செய்கிற ஆட்கள் மாதிரி அவங்க 2 பேரும் செய்வாங்க. அதனால் இங்கே அவங்கள பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அந்த சூரியன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9ஆம் வீடு சொல்லக்கூடிய விச்சிகத்தில் இந்த மாதம் இருப்பார். கார்த்திகை மாதம் இல்லையா? அதனால் பாக்கியத்தில் சூரியன் இருக்காருன்னா, பாக்கியத்தில் சூரியன் இருக்குது, ராஜா இருக்கிறது பாக்கியம் இல்லையா? ராஜாவோட சுக்கிரன் இருப்பார், கடத்த ராணி இருக்கார். அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட சுகம்! தனி ராஜா இல்லை, சூரியன் சுக்கிரன் இருக்கார். அந்த செவ்வாய் இருப்பார், நம்முடைய வேண்டியவர், அவர் சேனாதிபதி. அவரும் சுக்கிரனும் ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. அப்புறம் சுக்கராச்சாரியார் சொல்லக்கூடியவர் உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு செய்யக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு போவார். ஐயோ, 8ஆம் கர்மஸ்தானத்துக்கு போனால் விபரீதங்கள் வருமே. விபரீதங்களாக இத்தனை வருஷமாக இருந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணுமா? விபரீதங்கள்ன்றது நல்லதுக்கு நல்ல நன்மைக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பாழாக்கும் நிலையில் இருக்கும். இல்லை, இதுவரைக்கும் பாழாக்க நிலையில் உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கணும். நமக்கு வேண்டியவராக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் எல்லாருக்கும் வேண்டியவர் தான். நவகிரகங்கள் பொறுத்த வரைக்கும் அதிபர்கள் யாருக்கும் தயவுதாட்சியம் கிடையாது. அதே மாதிரி கொடூரமானவங்களும் இல்லை, கெடுதல் பண்ணுறவங்களும் இல்லை. உங்களுடைய அஷ்டமாதி சொல்லக்கூடிய அந்த சுக்கராச்சாரியார் வீரியஸ்தானத்தை இருப்பார். கஷ்டங்களை தகர்த்தெறிந்து போகிறதுக்கு தான் வீரியஸ்தானாதிபதியாக கொடுத்துருக்காரு. அதே நஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு தான் அஷ்டமாதிபதி கொடுத்துருக்கு. கஷ்டங்களேருந்து வெளியில் வரணும், சோர்ந்து போகக்கூடாது, முயற்சி திருவினையாக்கும். அதனால 3ஆம் வீடு இதற்குரிய சுக்கராச்சாரியார் சாத்வீகமானவர், அதிக பலமுள்ளவர். அப்பேற்பட்டவர் அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அனுகூலமாக செயல்படுறார். அப்புறம் அவரும் உங்கள் யோகாதிபதி 2ஆம் வீட்டுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை சொல்லக்கூடிய அந்த யோகாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் ஃபுல்லாகவே, இனிமேல் வரக்கூடிய மாதம் ஃபுல்லாகவே எல்லா காலத்துலேயுமே உங்கள் வாழ்க்கையில் ஏணிப்படியில் கால வைக்கிற மாதிரி தொடர்ந்து மேலே போகக்கூடிய அமைப்பு தான். சனாதன தர்மத்தில் தலை சிறந்தவங்க அத்தனை பேருமே அந்தந்த குல ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்தந்த குலத்தில் பிறந்த அந்த தலம் நம்ம அதில் வழுவி நின்று அருமையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே துணை இருப்போம் பகவான். அதை பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மத்தில் ஈடுபடுற அத்தனை பேருக்குமே இந்த மாதத்திலிருந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். மனம் உறுதி குலையாமல் செயல்படுத்தி தர்மத்தையே போற்றி முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்தி கொண்டு வரும் நிலைக்கு உங்களுக்கு பகவான் கூட அருள்படுறார். ஸோ இந்த குருவானவர் தனக்கு தானே செஞ்சு கொள்வது இல்லை. அத்தனை பேர் சந்தோஷமாக இருந்தால் தான் தாய் தகப்பனார்களும் எப்படி சந்தோஷம் கிடைக்குமோ அந்த நிலைக்கு குருவானவர் தன் குழந்தைகளான அத்தனை ஜீவன்களும் நல்லா இருக்கிறதுக்கு வழி பண்ணுறாரு. அத்தனை கிரகநாதங்களும் குருவிட்டு அத்தனை விசுவாசமாக இந்த மாதத்துலேருந்து செயல்படுவாங்க. நோய் நொடியில் இருப்பவங்களாம் ஆரோக்கியம் பூர்ண சுகமாகி சௌபாக்கியம் நல்லா இருப்பாங்க. குழந்தைகள் தானாக விருத்திக்கு வந்து அதற்கு உண்டான காலகட்டத்தில் திருமண பாக்கியத்தை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. அதே சமயத்தில் வியாதியில் ரொம்ப நாள் நின்றுருந்தது அவளுக்கு பகவான் வைராக்கியத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். இல்லை தன்னிடத்தில் அழிச்சுன்னு போவார். அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு இல்லையா? அந்த கஷ்டங்களோ நஷ்டங்களோ வேதனைகளோ எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளின்னு ஒரு காலம் இல்லையா? அந்த காலம் துவண்டு விட்டது. இன்னுமே இந்த வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து உங்களுக்கு எல்லாமே அயனசயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய குரு நிற்கிற வீட்டுக்கு அயனசயனமாக இருக்கிறது. அடுத்த வீடு மகர வீடமாக இருக்கிறது. அந்த அமைப்பில் இருக்கும்போது பார்க்கும்போது மீனத்துக்கு லாபஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி, இந்த தர்மஸ்தானாதிபதி, இந்த 3 தொடர்பு உள்ள கிரகநாதர்கள் முயற்சி செய்து பெரிய அரிய சாதனைகளை உங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துவாங்க என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.